தேவனால் மிகவும் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியர்கள் இன்று பார்த்து அநேகர் பாவத்தில் விழுந்திருக்கிறாங்க. சொல்லப்போனால் உலக பிரசித்தி பெற்றவர்கள். அதில் ஒருவர் உலகத்தில் பெரிய இவாஞ்சலிஸ்டுடைய பேர். இன்னொருவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பைபிள் காலேஜ் செமினார்லையும் ஸ்டூடெண்ட்டுங்க இவரை தான் பெரிய ஹீரோ மாதிரி கொண்டாடுவாங்க. அப்பாலஜிஸ்ட், அதாவது டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. அப்படி இவருடைய வார்த்தையால் இன்ஸ்பயர் ஆன வாலிபர்களும் பாஸ்டர்களும், அதாவது பைபிள் காலேஜ் ஃபேக்கல்ட்டிகளும் ஏராளமானவர்கள். எந்த மதத்தினர் இவரோடு ஒரு பேசினாலும் யாரும் இவரை ஜெயிச்சதை வரலாறு. அது போல மிகவும் பேச்சு திறமை உள்ளவர், தேவனால் வல்லமை பயன்படுத்தப்பட்டவர். கேள்விப்படுறோம் அவரும் பாவத்தில் விழுந்திருக்கிறார். சொல்லப்போனா இவங்களுக்கெல்லாம் 60 தாண்டினது, சில பேர் 70 வயசு. இன்னொருவர் மிகப்பெரிய சபையினுடைய ஒரு ஃபவுண்டர், 25,000 விசுவாசிகள் அந்த சபையில் இருக்கிறாங்க. அவரையும் ரீசெண்டாக கேள்விப்படுறோம், அவரும் பாவத்தில் விழுந்து இன்னைக்கு ஊழியம் பெரிய தடுமாற்றத்தில் இருக்கு. இன்னொரு ஊழியர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரை பெற்றெடுத்தவர். அவங்க மகளாம் பெரிய பிரீச்சர். இவரும் ஒரு பெரிய தியாலஜியன். 10,000 விசுவாசிகள் இவருக்கும் இருக்காங்க. மிகவும் பிரபலமானவர். தன்னுடைய 70வது வயதில், அதை விட அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறோம். அவரும் என்ன பண்ணியிருக்கார், பாவத்தில் விழுந்திருக்கார். இதெல்லாம் வெளியரங்கமாக பார்க்கும்போது உள்ளம் உடைக்கப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? ஏன் இது போல நடக்கிறது? இது தெரிஞ்சு செஞ்சாங்களா, தெரியாமல் செஞ்சாங்களா, சாத்தானுடைய செயல் திட்டமா, என்ன ஏது என்று இப்போது பார்க்க போகிறோம். வாருங்க இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக போவோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். இப்பொழுது இவ்வளவு பிரபலமான ஊழியர்கள் விழுந்ததுக்கு காரணம் என்ன? இனி வருகிற ஜெனரேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செஞ்சால் இது போல் பாவங்களை, இது போல் குற்றங்களை, இது போல் பிரச்சனையை நம்ம தவிர்க்க முடியும்? பாருங்கள், சில பேர் அறியாமையே இதில் போய் என்ன பண்ணிடுறாங்க, விழுந்துடுறாங்க. அதனால தான் முக்கியமாக இதனுடைய ப்ராப்ளம் காசஸ், எதனால் இப்படி ஆனாங்க, அடுத்தது என்ன செஞ்சால் இது போல் தவறுகளிலிருந்து நாம் என்ன பண்ண முடியும், தப்பித்து கொள்ள முடியும் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய காசஸ் அண்ட் சொல்யூஷன். முதலாவது, ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது, அநேக ஊழியர்களுடைய சக்ஸஸ்ஃபுல் மினிஸ்ட்ரிக்கு பிறகு தான் அவங்க இது போல் பாவங்களில் விழுந்திருக்காங்கன்னு. பாருங்கள், வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தும் போது அநேக ஜனங்களுக்கு இவங்களை பிரபலமாக தெரிய வரும்பொழுது இவங்களுக்குள்ளாக ஒரு பெருமை வந்துடுது. அந்த சமயத்தை தான் சாத்தான் பார்த்து என்ன பண்ணுறான், கீழே தள்ளிடுறான். நம்ம எல்லாவற்றுக்கும் சாத்தானே குறை சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, நாம் இடம் கொடுத்தா தான் அவன் என்ன பண்ணுறான், காரியங்களை நடப்பிக்கிறான். அப்போ அநேக சக்ஸஸ்ஃபுல் மினிஸ்ட்ரிக்கு பிறகு தான் இது போல் அநேக பாவத்தில் நிறைய பேர் ஈடுபட்டு தான் பிரபலமானவங்க ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. இதனுடைய தீர்வு என்ன? எவ்வளவு தான் கர்த்தர் உயர்த்தினாலும் எந்த இடத்துலேருந்து நம்ம வந்தோன்றதை மறக்கக்கூடாது. அடுத்தது, இந்த பெருமை என்பது எல்லாவற்றையும் அழிச்சு விடும் என்பதை மறக்கவே கூடாது. நம்ம இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கை, கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். இரண்டாவது, நம்ம மேலேயே ஓவர் கான்ஃபிடென்ட், நம்மையே அதிகமாக நம்புறது. நான் ரொம்ப பரிசுத்தமானன்ற மாதிரி நம்புறது. பாருங்கள், என் கை உடஞ்சிருக்குன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு இந்த கை உடஞ்சிருக்குன்னு. அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும்னா, ஏதாச்சும் கனமானதை தூக்குற ஒரு சூழ்நிலை வரும்போதோ என்னால் முடியுமா முடியாத சமயத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், தொடமாட்டேன், மற்றவங்களுடைய ஹெல்ப்பை கேட்பேன். அதே போல் தான் நமக்கு சில சமயத்தில் ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடுச்சுன்னு வைங்களேன், நான் தான் ரொம்ப பரிசுத்தன்ற மாதிரி ஆகிடும். யார் இடத்துல எவ்வளோ நேரம்னா பேசுவோம். ஒருவேளை உங்கள் மனைவி என்னங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதுன்னு சொன்னால் கூட நம்மளுக்கு கோவம் வரும். ஏன்னா நம்ம மேலே அவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ஸ். எல்லாம் பிள்ளைங்க தானே, சபையில் வரவங்க பிள்ளைங்க தானே, இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. இதனால தான் அநேக பிரச்சனையில் மாட்டிக்கிறது. ஓவர் கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ சொல்யூஷன் என்ன? ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம காட் இல்லை, நம்ம தேவ தூதருங்களே தப்பு பண்ணதான் பைபிளில் சொல்லுது. தேவ தூதர்லையும் கருத்தர் நம்புறது இல்லையா? ஓகே, அப்போ நம்மளாம் ஹியூமன் பீயிங், நம்மளாம் மனிதர்கள். அது தெளிவாக இருக்கணும். நம்ம ஹியூமன் பீயிங், எந்த நேரத்துலையும் நம்ம மாறலாம். அதுதான் நம்ம வீக்னஸ். நம்ம புரிஞ்சுக்கணும். கை உடஞ்சிட்டு இருக்குன்னு தெரிஞ்சப்போ கனமானது என்ன பண்ண மாட்டோம், நம்ம தூக்க மாட்டோம். அப்போ நமக்குன்னு ஒரு லைன், அந்த லைனுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும். அது மீறி என்ன பண்ணக்கூடாது, ஓவர் கான்ஃபிடென்ஸில் நடக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் விழுறது. அப்போ நம்முடைய பலவீனங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த லிமிட்டில் வைக்கணுன்றதை அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். பிலிகரம் என்ற தேவ பக்தர் அப்படி தான் தன் வாழ்க்கையில் அவர் அப்படி மெயின்டைன் பண்ண வசதி தான் இன்றைக்கி உலகத்தில் அவர் பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்ட மாதிரி ஜனங்கள் வேறு யாருடைய பிரசங்கத்திலும் ரட்சிக்கப்பட்டது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். மூன்றாவது, நீங்கள் பாஸ்டராக இருந்தாலும் அல்லது பாஸ்டர் மனைவியாக இருந்தாலும் அல்லது ஊழியர் இருந்தாலும் ஊழியக்காரியாக இருந்தாலும் ஆப்போசிட் செக்ஸோட கூட, ஆணோடு கூட பெண்ணோடு ஆணோடு கூட அதிக நேரம் செலவிடுகிறதை, முக்கியமாக தனிமையில் செலவிடுகிறதை அவாய்ட் பண்ணிடணும். தேவ பிள்ளைகள் அப்படி செய்யக்கூடாது. தனியாக உக்காந்து பேசினுங்கிறது, அல்லது மொபைல் கிடச்சா நான் கவுன்சிலிங் பண்ணுறேன்னுட்டு அவங்ககிட்ட இஷ்டத்துக்கும் கவுன்சிலிங் பண்ணுகிறது, இதெல்லாம் பிரச்சனையில் மாட்டிக்கும். அடுத்தது, வாட்ஸ்அப்பில் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறது,
கவுன்சிலிங்கிற போர்வையில் மெசேஜுங்களை அனுப்புறது, பர்சனல் விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி தனியாக மீட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன சொல்யூஷன் என்னென்னா, பாஸ்டமாக இருந்தாலும் பாஸ்டர் இருந்தாலும் இருவரை என்ன பண்ணுங்கள், உட்காந்துட்டு ஒரு காரியத்தை டீல் பண்ணுங்கள். ஒரு பெண்ணு வராங்கன்னா உங்களோடு கூட பாஸ்டமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சில பேர் சொல்லுவாங்க பாஸ்டரோடு கூட கொஞ்சம் தனியாக பேசணுன்னு போது சபைக்கு தெரிஞ்சுருக்கட்டும். பாஸ்டர் எதுவுமே தனியாக பேச மாட்டார், பாஸ்டரமாக கூட இருப்பாங்கன்றது சபை தெரிஞ்சுருக்கட்டும். சில சமயத்தில் சில இக்கட்டான சூழ்நிலை வரும்போது பாஸ்டமாக எங்கேயும் வெளியே போயிருப்பாங்க, அப்போ தனியாக நீங்கள் இருப்பீங்க. அப்படி பேசும்போது சபையில் பேசுகிறது நல்லது. அதாவது சபையில் பேசணும். அடுத்தது அங்கே சில ஆட்கள் இருக்கிறது மிக மிக நல்லது. தனியாக இருக்கிறது அங்கேயும் அவாய்ட் பண்ணணும். அப்படி அவாய்ட் பண்ணும்போது அநேக பிரச்சனையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், தப்பிச்சிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஆனால் இதை செய்யாதனால தான் பெரிய பிரச்சனைகள் இவர்கள் சந்தித்தது. 4வது, மார்த்தாள் மரியாள் மினிஸ்ட்ரி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ரொம்ப அவங்க தான் பிடிக்கும். இயேசுக்கு எப்படி மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு அப்பப்போ போனாரோ, அந்த குடும்பத்திற்கு இவரை பிடிச்சிருந்துச்சோ, அதே போல் அந்த விசுவாசியை நாங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ரெகுலராக அந்த வீடுகளுக்கு போகிறது. அல்லது சில ஊழியக்கார் வீட்டில் பாருங்கள், வாலிபமான பசங்களையும் அங்கே வச்சுட்டு இருப்பாங்க வீட்டில். அல்லது இவர் ஊழியக்கார் என்ன பண்ணுவார், தனியாக போய்ட்டு சில வீடுங்களை விசிட் பண்ணுவார். இதனால தான் அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக ஆகி அநேகர் பாவத்தில் விழுகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன? வாழ்க்கையில் சபையில் தெரிஞ்சுருக்கட்டும், பாஸ்டருக்கு யாரும் மார்த்தாலும் இல்லை மரியாதை இல்லை, எல்லாரையும் பாஸ்டர் பிள்ளைகளை போல் நேசிக்கிறாருன்னு. அடுத்தது, பாஸ்டர் தனியாக என்றைக்குமே யார் வீட்டையும் போய் விசிட் பண்ணக்கூடாது. என்றைக்குமே அது வச்சுக்காதீங்க. தனியாக மட்டும் எந்த வீட்லேயும் போயிட்டு ப்ரைஸ் லார்ட் அல்லேலூயா அப்படின்னு பைபிளை தூக்கிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. அது ஊழியம் இல்லை, அது அட்டு ஊழியம். அட் எனி காஸ்ட் நீங்கள் போகணுன்னா உங்கள் மனைவியோடு போங்க. இல்லைனா உடன் ஊழியக்காரர் யாரோ ஒரு 4-5 பேரோடு கூட போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஊழியம் செஞ்சுட்டு வாங்க. தனியாக போகிறத அவாய்ட் பண்ணிடணும். அதே சமயத்தில் ஊழியக்கார வீட்டில் எப்போவுமே சில பெண்கள் இருப்பாங்க, சில ஆண்கள் இருப்பாங்க. இதனால் பாஸ்டருனுடைய பிள்ளைகளும் பாதிக்கப்படுறாங்க. அநேக காரியங்களை நம்ம அப்படி பார்த்துருக்குறோம். ஆகவே என்ன செய்யணுன்னா, உங்கள் வீடுகளிலே தேவையில்லாமல் பிள்ளைகளை அதிக நேரம் வச்சுட்டு இருக்கிறது, தேவையில்லாமல் எல்லா இடத்துலையும் அலோவ் பண்ணுறது வச்சுக்காதீங்க. சபையில் இருக்காங்களா, சபையில் ஊழியம் பண்ணட்டும், சபையில் இருக்கட்டும், சபையிலிருந்து போகட்டும். வீடுகளிலே தொடர்ச்சியாக அலோவ் பண்ணுகிறது மிகவும் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கிறது நல்லது. அர்ஜென்ட்டுக்கு வராங்க போகிறாங்க, அவ்வளோதான், அதோடு முடிச்சுக்கணுமே தவிர ரெகுலராக யாரையும் என்ன பண்ணக்கூடாது, அலோவ் பண்ணுறது அவ்வளவு நல்லதல்ல. இவர்கள் அனைவருமே இதெல்லாம் கவனத்தில் கொள்ளாததுனால தான் அநேக பிரச்சனையில் சிக்கிக் கொண்டார்கள். 5வதாக, சில பேர் தொட்டு பேசுகிறது. சில பேர் பாருங்களேன், அடித்து பேசுவாங்க. பாஸ்டர் அப்படி தான் பண்ணுவார். சில சமயத்தில் பாஸ்டமாக பாருங்கள், வாலிபமான பையனுங்க இருக்கும்போதோ அவங்கள அடித்து தான் பேசுவாங்க. என் மகன் பேசுவாங்க. உன் மகன் நீ பெற்றுவேன். சபைக்கு வரவங்க உங்கள் ஆவிக்குரிய பிள்ளைங்க தான். இருந்தாலும் ஒரு கண்ணியத்தை, ஒரு லைனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக, ஆப்போசிட் செக்ஸ், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சும்மா அவங்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. ஜபத்துக்கு வராங்களா, தலைமையில் கை வச்சு ஜோம் பண்ணுறீங்களா, அது கூட ஆவியானவர் ஏவும் போதோ ஓகே. இல்லைனா அப்படியே கூட என்ன பண்ணலாம், நீங்கள் ஜெபிச்சுட்டு அவங்கள அனுப்பிடலாம். சில பேர் பாருங்கள், வயிற்று மேலே கை வச்சு ஜோம் பண்ணுவாங்க. இது தேவையில்லாத ஒரு அநாகரிகமானது. இதெல்லாம் நாகரிகமற்றது. ஒரு ஊழியக்காரங்க மிகவும் கண்ணியமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது கைகளை வச்சு ஜபம் பண்ண, உபதேசத்தில் அது ஒன்று. இருந்தாலும் ஆப்போசிட் செக்ஷன் முதல்ல நம்ம கண்ணியத்தை கைப்பிடிக்கணும். சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைன், ஒரு கேப் இருக்கணும். ஒரு பாஸ்டராக இருந்தாலும் பாஸ்டமாக இருந்தாலும் சும்மா டச் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் ஒரு கண்ணியத்தை என்ன பண்ணணும், கடைப்பிடிக்கிறது நல்லது. முக்கியமாக ஊழியருடைய மனைவி இருவருடைய அந்த உறவு நன்றாக இருக்க வேண்டும். அந்த உறவில் சில விரிசல்கள், சில பிரச்சனை வரும்போது தான் சாத்தான் பக்க வழியாக என்ன பண்ணிவிடுவான், நுழைஞ்சிருவான். அதனால் யாரிடத்துல ஊழியர் பேசினாலும், ஊழியக்காரமாக யார்கிட்ட பேசினாலும் இவங்கக்கிட்ட பேசணுன்ற அந்த அக்கௌண்டபிலிட்டி சரியாக இருக்கணும். எப்பவுமே ஊழியக்காரோட மனைவியோட உறவு சரியாக இருக்கும் போது எந்த பிரச்சனையும் வராது. சில சமயத்தில் ஊழியக்கார மனைவிங்க என்ன பண்ணுறதில்ல, கோஆப்ரேட் பண்ணுறதில்ல ஊழியக்காரரோட. அதனால் அவங்களுக்கும் என்ன ஆகுது, பெரிய மன விருத்தி ஆகிறது. பப்ளிக்கில் 1000 பேர்கிட்ட பழகும் போது என்னடா இந்த மாதிரி ஒரு மனைவி இருக்கேன்னுட்டு அந்த யோசனைகளிலே சாத்தான் என்ன பண்ணிடுறான், மண்வாரி கொட்டி அவங்கள புதைச்சி விட்டுறான். ஆகவே பாஸ்டம்மா யாராக இருந்தாலும், நீங்கள் எந்த ஊழியத்தை செஞ்சாலும் உங்களுடைய ஒற்றுமை, உங்களுடைய விட்டு கொடுக்கிற தன்மை, புரிந்து கொள்கிற தன்மை, அந்த அக்கௌண்டபிலிட்டி என்ன நடந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது பேசுகிறது. இது மிக மிக நல்லது. இது போல் வாழ்ந்தாவே அநேக பிரச்சனையை நம்ம தவிர்த்தலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டோட, ஒரு பணிவோட, அன்போடு கூட நடந்துக்கணும். ஃபைனலாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம என்ன தான் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சாலும் சாத்தானானவன் யாரை விழுங்கலாமா என்று கர்ஜிக்கிற சிங்கத்து போல என்ன பண்ணுறான், வகை தேடி சுற்றி திரிஞ்சுட்டு இருக்கிறான்.
அவன் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருப்பான். நீங்கள் ஜெயிச்சுட்டே வருவீங்க. சாத்தான் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான்ற ஒரு எண்ணம் தேவ பிள்ளைகளுக்கு இருந்துகிட்டே இருக்கட்டும். முக்கியமாக தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறது மிகவும் எளிமையான ரொம்ப பேசிக் அட்வைஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். இப்போது இது போல் பிரபலமான தேவதாசர்கள் விழுந்து போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்களா, இது போல் ஒரு சிம்பிள் காரியத்தை அவங்க அசட்டையாக நினச்சது தான். பாருங்கள், லிஞ்ச் பின்னு சொல்லுவாங்க. மாட்டு வண்டி பெரியதாக இருந்தாலும் அல்லது ரதங்கள் பெரியதாக இருந்தாலும் அந்த லிஞ்ச் பின்னு ஒரு சின்ன ஆணி இது போல் தான் இருக்கும். அது இருந்தால் மட்டும்தான் சக்கரம் நன்றாக உறுதியாக ஓடும். இல்லைன்னா சக்கரம் விழுந்து போகும், உடஞ்சி போகும். அதே போல் தான் இது போல் பேசிக்கான ஒழுக்க முறைகள் தான் ஊழியத்தை நன்றான விதத்தில் வளர்த்துட்டு போகும். நான் இதெல்லாம் யாரிடத்தில் படித்து கற்றுக்கொண்டேன் என்றால் பில்லி கிரஹாம். அந்த தேவனுடைய தாசர் இது போல் சில கோட்பாடுகளெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கடைப்பிடிச்சார். அப்படி கடைப்பிடிச்சதுனால தான் இன்றைக்கி உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரராக இன்றைக்கி கூட அவரை நினச்சி பார்க்குறோம். அவர் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்த பிறகு கூட. தேவதாசர்களே, தேவஜனங்களே, நம்மெல்லாம் ஹியூமன் பீயிங். எவ்வளோ தான் அபிஷேகம் பெற்றிருந்தாலும், எவ்வளோ தான் வல்லமை பெற்றிருந்தாலும் இந்த மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். நம்ம ஹியூமன் பீயிங்ன்றது எப்பவுமே நம்ம புரிஞ்சுட்டு இது போல் ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணும்போது ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆயிரங்களுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை குறித்து பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மே காட் பிளஸ் யூ. ஆமேன்.